வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு குடமிளகாயும் வெங்காயமும் போட்டு கறி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வச்சுக்கிட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் ஒன்றா ஊற்றிக்கோங்க. கடுகு தேவையான கடுகு போட்டுக்கணும். ஊற்றம்பருப்பு போட்டுக்கணும். ஊற்றம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். குடமிளகாயில் நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறதுனால இதுமாரி பண்ணிடலாம். குடமிளகாய் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணிடலாம். குடமிளகாய் சாதம் பண்ணிடலாம், குடமிளகாய் கறி, குடமிளகாயில் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் நிறைய பண்ணலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சுட்டு நான் வெங்காயத்தை கொட்டுறேன். வெங்காயம் நல்லா அரை வதங்கி வரணும். இதுக்காக நான் எடுத்து கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மட்டும் உப்பை நான் போட்டுடுறேன். இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இது சிம்பிள் டிஷ் தான், ஆனால் டேஸ்டியான டிஷ்ஷாக இருக்கும். தனி மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது இதுலேருந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாக்கா நீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் என்ன இதில் காஷ்மீரி சில்லி மிளகா வத்தல் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஜலம் வச்சுக்கிறேன். நான் குடமிளகாயில் சட்னி பண்ணிடலாம், குடமிளகாய் சாதம் பண்ணலாம், வெரைட்டி யூஸ் பண்ணலாம். குடமிளகாய் கறி பண்ணிடலாம், கூட்டில் போடலாம், நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். இப்போ வந்து நான் குடமிளகாயை இதில் போடுறேன். இந்தமாரி நல்லா வெங்காயமும் குடமிளகாயும் ஈவனாக கலந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். இது வதங்கி வரட்டும். இது வதங்கிட்டு வதங்கி வரைக்கும் பார்ப்போம்.